அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். அரசியல் சமூக பொருளாதார தளத்தில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்பவர் சமூக செயற்பாட்டாளர் சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்களின் காவிரி நீரோவியம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும், வரலாறு தெரியாதவர்களாலும், வரலாற்றை திரிப்பவர்களாலும் அது வதைப்படும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். நூலின் அத்தியாயம் 78 தரங்கம்பாடி பூவாடைக்காரி. கிபி 16ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தின் குறிப்பிடத்தக்க துறைமுகங்களுள் ஒன்றாக விளங்கியது தரங்கம்பாடி. போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர், டேனிசியர், ஆங்கிலேயர் என பல ஐரோப்பிய நாட்டு வணிகர்கள் இங்கு வாணிபம் மேற்கொண்டுள்ளனர். மாசிலாமணீஸ்வரர் கோவில் எனும் பெயரிலான சிவன் கோவில் ஒன்று தரங்கம்பாடியில் உள்ளது. இந்த கோவிலில் குலசேகர பாண்டியனின் 37வது ஆட்சியாண்டு காலத்தை சேர்ந்த கிபி 1305 கல்வெட்டு ஒன்று உள்ளது. இந்த கல்வெட்டில் சடங்கன்பாடியான குலசேரன் பட்டினத்து உடையார் மணிவண்ணீசர முடையார்க்கு எனும் தொடர் இடம்பெற்றுள்ளது. சடங்கன்பாடி எனும் ஊரை குலசேகர பாண்டியன் தன் பெயருடன் தொடர்புபடுத்தி குலசேகரன் பட்டினம் என பெயர் மாற்றம் செய்துள்ளான் என்பதும் இந்த கல்வெட்டு மூலம் தெரிய வருகிறது. தஞ்சை நாயக்க மன்னனான அச்சுதப்ப நாயக்கரின் கல்வெட்டு ஒன்று முற்று பெறாத நிலையில் தரங்கம்பாடி மாசிலாமணீஸ்வரர் கோவிலில் கிடைத்துள்ளது. 1614ஆம் ஆண்டை சேர்ந்த இந்த கல்வெட்டில் சடங்கன்பாடி என்றே தரங்கம்பாடி குறிப்பிடப்பட்டுள்ளது. விலையின்றி உரிமையாக பெறும் பாக்கினை பாக்கு சுதந்திரம் என சுட்டும் இக்கல்வெட்டு பாக்கு தொடர்பான எண்ணல் அளவையை அமனத்து என குறிப்பிடுகிறது. ஒரு அமனம் அல்லது அவனம் 20,000 கொட்டை பாக்குகளை கொண்டதாகும். தரங்கம்பாடியில் பாக்கு வணிகம் நிகழ்ந்ததை இதனால் அறிய முடிகிறது. வணிக நகராக விளங்கிய தரங்கம்பாடியின் வரலாற்றில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வு டென்மார்க் நாட்டினர் இங்கு குடியேறி கோட்டை கட்டி கொண்டதாகும். டென்மார்க் நாட்டினர் டேனிசியர் என அழைக்கப்பட்டனர். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் வணிகம் செய்ய 17ஆம் நூற்றாண்டில் வாணிப கழகங்களை ஐரோப்பிய நாட்டினர் நிறுவினர். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1600ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் நிறுவப்பட்டது. இதுபோன்றே பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆகியன நிறுவப்பட்டன. டென்மார்க் நாட்டினர் டானிஷ் கிழக்கிந்திய கம்பெனி எனும் பெயரில் வணிக நிறுவனம் ஒன்றை டென்மார்க்கின் கோபன்ஹேகன் நகரில் கிபி 1616ஆம் ஆண்டு நிறுவினர். டென்மார்க்கின் மன்னனான 4ஆம் கிறிஸ்தியன் என்பவன் ஆதரவு இந்த நிறுவனத்திற்கு இருந்தது. இந்தியாவுடன் வாணிபம் நடத்துவதில் இவர் ஆர்வம் காட்டினார். 1618ஆம் ஆண்டில் இந்த நிறுவனத்தின் கப்பல் ஒன்று சோழ மண்டல கடற்கரை பகுதிக்குள் வந்தது. நாகப்பட்டினத்தை மையமாக கொண்டு இந்த பகுதியில் வாணிப நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த போர்ச்சுகீசியர்கள் மற்றொரு ஐரோப்பிய நாடு தமக்கு போட்டியாக வருவதை விரும்பவில்லை. இதனால் இக்கப்பலை தாக்கி மூழ்கடித்தனர். இதே ஆண்டில் ஓவஜெட்டே என்ற அட்மிரல் தலைமையில் 2 போர்க்கப்பல்களும் டானிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் 3 வணிக கப்பல்களும் இலங்கை வந்தன. இலங்கை மன்னனுடன் வாணிப ஒப்பந்தம் செய்து கொண்டு கண்டி நகரில் ஓவஜெட்டே தங்கினான். டென்மார்க் மன்னனின் தூதுவன் என்ற அரசியல் தகுதியையும் அவன் பெற்றிருந்தான். 1620ஆம் ஆண்டு அக்டோபர் 30 அவன் தஞ்சாவூர் வந்தான். அப்போதைய தஞ்சை நாயக்க மன்னன் ரகுநாத நாயக்கனை நவம்பர் 7ஆம் நாள் சந்தித்து தன் நாட்டின் வாணிப நடவடிக்கைகளை அவரது ஆட்சி பகுதிக்குள் நடத்த அனுமதி வேண்டினான். இதை ரகுநாத நாயக்கன் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் டென்மார்க் மன்னன் 4ஆம் கிறிஸ்தியனுக்கும் நாயக்க மன்னனுக்கும் இடையில் 1620 நவம்பர் 19ஆம் நாள் ஒப்பந்தம் ஒன்று உருவானது. ரகுநாத நாயக்கரின் விருப்பப்படி போர்ச்சுகீசிய மொழியில் எழுதப்பட்ட இவ்வொப்பந்தம் 15 விதிமுறைகளை கொண்டதாய் இருந்தது. 13 மற்றும் 14வது விதிமுறைகளில் பின்வரும் செய்தி இடம்பெற்றிருந்தது. தரங்கம்பாடி என்றழைக்கப்படும் கிராமமானது டென்மார்க் மன்னனின் சொத்தாக அடுத்த 2 ஆண்டுகள் விளங்கும். டென்மார்க் மன்னரும் அவரது குடிகளும் அவர்கள் விரும்பும் வகையில்
கோட்டை கட்டிக்கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது. இதற்கு தேவைப்படும் அளவுக்கு சுண்ணாம்பும் கல்லும் நாங்கள் வழங்குகிறோம். இவ்வுடன்படிக்கை ஏற்பட்டு 2 ஆண்டுகளுக்கு பின்னர் தரங்கம்பாடியை சுற்றியுள்ள 15 கிராமங்களை தஞ்சை நாயக்க மன்னரிடமிருந்து குத்தகையாக பெற்றனர். இக்கிராமங்களும் தரங்கம்பாடி ஊரும் டானிசியரின் நிர்வாகத்திற்குள் வந்தன. தஞ்சை நாயக்கர் ஆட்சியை அடுத்து மராத்தியர் ஆட்சி தஞ்சை பகுதியில் உருவானது. மராத்தியர் ஆட்சியிலும் இப்பகுதிகள் டானிசியர் பொறுப்பிலேயே இருந்தன. ஆண்டுதோறும் குத்தகை பணம் மட்டும் செலுத்தி வந்தனர். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்திய மன்னர்களை தம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தபோது தஞ்சை மராத்திய மன்னர்களும் தம் சுயேச்சை தன்மையை இழந்தனர். மன்னர் பெற வேண்டிய வருவாய் வரையறுக்கப்பட்டது. இவ்வகையில் தோஃபா எனும் பெயரில் டேனிசியர்கள் செலுத்தி வந்த 2000 சக்கரம் பணம் மராத்திய மன்னரின் வருவாய் இனத்தில் சேர்க்கப்பட்டது. ரகுநாத நாயக்கருடன் 1620 செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் 1620 மற்றும் 21 ஆண்டுகளில் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கோட்டை ஒன்றை கட்டியது. டான்ஸ்பர்க் என பெயரிடப்பட்ட இக்கோட்டையை பாதுகாக்க நென்ரிக்வாஸ் என்பவர் தளபதியாக நியமிக்கப்பட்டார். 36 பீரங்கிகள் இக்கோட்டையில் நிறுவப்பட்டன. 4 மூலைகளிலும் கொத்தளம் கொண்ட அமைப்போடு கற்களால் கட்டப்பட்டு புற அரண் கொண்ட சுவர்களோடு கோட்டை அமைப்பை ஏற்படுத்தினர். இந்த அரண்களை சுற்றிலும் அகழி அமைத்தனர். அகழியை கடந்து உள்ளே செல்ல இழுவை பாலத்தையும் அமைத்தனர். 3 புறமும் சிப்பாய்கள் தங்குமிடம், கிடங்குகள், சமையலறை மற்றும் சிறை அறைகளை அமைத்து கிழக்கே 2 அடுக்கு மாளிகையை உருவாக்கினர். வளைந்த உட்கூரையுடன் பூமிக்கு அடியில் அமைந்த தளத்தில் இராணுவ தளவாட கிடங்கு, வணிக கிடங்கு ஆகியவற்றையும், மேல் தளத்தில் தேவாலயம், கவர்னரின் தங்குமிடம், தலைமை வணிகர் மற்றும் கேப்டனின் தங்குமிடங்கள் ஆகியவற்றையும் அமைத்தனர். இவற்றிற்கு கடலும் ஆறும் காப்பாக அமைந்தன. தரங்கம்பாடி எனும் அவ்வூருக்கு எந்தவித மதில் அரண்களும் இல்லாமல் இருந்தன. ஊரின் எல்லைகளை குறிக்கும் இடங்களிலும் சுங்கத் தீர்வை வசூலிக்கப் பெறும் இடத்திலும் நாயக்க மன்னரின் லட்சினை பொறிக்கப்பட்ட வளவளப்பான கற்கள் இருந்தன. கிபி 1646 கோட்டைக்கு 300 மீட்டர்கள் மேற்காக தஞ்சை செல்லும் நெடுவழியில் பெரிய கத்தோலிக்க தேவாலயம் எழுப்பப்பட்டது. கிபி 1650 தரங்கம்பாடி நகரமாக வளர்ச்சி பெற்றது. விஜயராகவ நாயக்கரின் இறுதி காலத்தில் தஞ்சை நாயக்க அரசுக்கு ஏற்பட்ட நலிவும் சோதனைகளும் டான்ஸ்பர்க் கோட்டைக்கு சாதகமாய் அமைந்ததாலும் தங்களுக்கென 50 சதுர மைல் பரப்பளவுள்ள சோழ நாட்டு பகுதியின் உரிமை கிடைத்ததாலும் டான்ஸ்பர்க் கோட்டையும் தரங்கம்பாடி நகரமும் வலிமை பெற்ற பாதுகாப்புடைய நகரமாக மாறின. இதனால் விஜயராகவ நாயக்கரின் இறுதி காலத்திலும் தஞ்சை மராட்டியர்களின் தொடக்க காலத்திலும் தரங்கம்பாடி முழுவதற்கும் கோட்டை சுவர் எழுப்பப்பட்டதோடு அதன் வெளிப்புறத்தே அகழியும் தோண்டப்பட்டது. அந்த அகழியானது ஆற்றோடும் இணைக்கப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தரங்கம்பாடியும் டானிஸ்பர்க் கோட்டையும் நீர் சூழ்ந்த பேரரண் பெற்ற நகரமாக விளங்கலாயிற்று. ஜான் ஓலேஃபசன் என்பவர் 1623 மே மாதம் பீரங்கி சிப்பாயாக தரங்கம்பாடிக்கு வந்தார். 1½ ஆண்டுகள் தரங்கம்பாடியில் வாழ்ந்துள்ளார். டானிஸ்பர்க் கோட்டையை கட்டியதில் நம்மவர்களின் பங்களிப்பை பாராட்டி பின்வருமாறு எழுதியுள்ளார். டானிஸ் ஃபோர்க் என பெயர் பெற்ற தரங்கம்பாடி கோட்டை மாளிகை மிகவும் அழகான கட்டடம். மூலைகளில் கொத்தளங்கள் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன. செங்கலிலால் ஆன இக்கட்டடத்தை இந்திய கொத்தனார்கள் கட்டினார்கள். இவர்கள் நம் ஐரோப்பிய கட்டுமான வேலைக்காரர்களை விட மிகவும் விரைவாகவும் தொழில் நுணுக்கம் சிறந்தவர்களாகவும் திகழ்கிறார்கள். இக்கோட்டையின் நடுவில் எழிலான சர்ச் ஒன்றும் கட்டப்பட்டுள்ளது. இதை இந்திய கொத்தனார்கள் கட்டினார்கள். நாம் கொடுத்த டானிஸ் வரைபடத்தினை பின்பற்றி இவர்கள் கட்டியிருக்கிறார்கள். தஞ்சை நாயக்க மன்னர்களான ரகுநாத நாயக்கர், விஜயராகவ நாயக்கர் ஆகியோரின் அனுமதி பெற்று தம் நாட்டு நாணயங்களை டானிசியர் தரங்கம்பாடியில் அச்சிட்டனர். டென்மார்க் மன்னர்களான 4ஆம் கிறிஸ்டியன், 3ஆம் பிரடெரிக், 5ஆம் கிறிஸ்டியன் ஆகியோரின் பெயர் பொறிக்கப்பட்ட காசுகளும்
டான்ஸ்பர்க் என கோட்டையின் பெயர் பொறிக்கப்பட்ட காசுகளும் இங்கு வெளியாயின. சில காசுகளில் டான்ஸ்பர்க் கோட்டையின் வரைபடமும் இடம்பெற்றிருந்தது. நாணயம் அச்சிடப்பட்ட ஆண்டும் இலை, பூ, யானை, சிங்கம், சிலுவை, பறவை, மீன், குதிரை மற்றும் குதிரை வீரன் போன்ற உருவங்களும் சில நாணயங்களில் இடம்பெற்றுள்ளன. தஞ்சை நாயக்கர் ஆட்சியை தொடர்ந்து வந்த மராத்திய ஆட்சியாளர்களும் தரங்கம்பாடி நாணய சாலை செயல்பட அனுமதி வழங்கினர். டேனிசியர்கள் வெளியிட்ட நாணயங்களுக்கு எஸ்காட் பகோடா என பெயர். 1800ஆம் ஆண்டு ஓலை ஆவணம் ஒன்றில் புது ஈசக்காட்டு விராகன் என்று இந்நாணயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. தரங்கம்பாடியை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி நிலை பெற்ற பின் அவர்கள் நாணயங்களும் தரங்கம்பாடி பகுதியில் புழங்கியுள்ளன. மக்கள் இந்த நாணயங்களை சென்னை பட்டணம் கும்பினி ரூபாய், மதராசி ரூபாய் என்று அழைத்ததை தரங்கம்பாடி ஓலை ஆவணங்கள் வாயிலாக அறிய முடிகிறது. தொடக்கத்தில் அரிசி, பாக்கு, துணி, வெடி உப்பு ஆகியனவற்றை ஏற்றுமதி செய்த டேனிசியர்கள் கப்பல்களை வாடகைக்கு விட்டு ஆதாயம் தேடலாயினர். அடிமை வாணிகத்திலும் கடற்கொள்ளையிலும் கூட ஈடுபட்டனர். டென்மார்க் மன்னரின் பிரதிநிதியாக ஆளுநர் ஒருவர் தரங்கம்பாடியில் நியமிக்கப்பட்டார். டேனிசியர்கள்தான் ஆளுநராக நியமிக்கப்பட்டனர். டானிஸ்பர்க் கோட்டையில் இவர் தங்கியிருந்தார். டேனிசியர்களுக்கும் இங்குள்ளவர்களுக்கும் இடையே இணைப்பாளர்களாக மொழி பெயர்ப்பாளர்கள் இருந்தனர். இவர்களுக்கு துபாசி என பெயர். திவிபாசி என்ற சொல்லுக்கு இரு மொழி அறிந்தவை என பொருள். டானிஸ் மொழி அறிந்த தமிழர்கள் துபாசியாக பணியாற்றியுள்ளனர். காளிங்கராய பிள்ளை என்பவர் துபாசியாக பணியாற்றியுள்ளார். இவரது வீட்டில் கப்பல் செய்வது குறித்து கூறும் கப்பல் சாஸ்திரம் என்ற ஓலை சுவடி இருந்துள்ளது. தினமராக்கா துபாசி என்று இச்சுவடி இவரை குறிப்பிடுகிறது. டென்மார்க் என்பதே தினமாரக்கா என்றாகியுள்ளது. டானிசியர்கள் தரங்கம்பாடியில் இங்குள்ளவர்களுக்காக கருப்பர் நீதிமன்றம் என்ற ஒன்றை 1781 நிறுவினர். இந்த நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை செயல்பட்டது. இப்பகுதி மக்களின் பழக்க வழக்கம், மரபு ஆகியனவற்றின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. தீர்ப்பு தமிழில் எழுதப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் உரக்க வாசிக்கப்பட்டது. இதன் பின்னரே டேனிஷ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. மராத்தியரிடமிருந்து 1799ஆம் ஆண்டில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தஞ்சை பகுதியின் ஆட்சியை கைப்பற்றியது. தரங்கம்பாடியையும் அதை சுற்றியுள்ள ஊர்களையும் நிர்வகிப்பதில் குறிப்பிடத்தக்க அளவிலான ஆதாயம் கிட்டாத நிலையில் 1845ஆம் ஆண்டில் இப்பகுதியின் மீதான தம் உரிமையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியிடம் டேனிசியர் விற்றுவிட்டனர். தரங்கம்பாடி அருகில் உள்ள பொறையாறில் இயங்கி வரும் தவசிமுத்து நாடார் மேல்நிலைப் பள்ளியில் வீரப்ப பிள்ளை 1906 முதல் 1963 வரை என்பவர் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வந்தார். இவர் 1922ஆம் ஆண்டில் கார் ஒன்றை பொறையார் ராஜா பகதூர் நாடாரிடமிருந்து விலைக்கு வாங்கி அதனை வாடகை வண்டியாக இயக்கினார். அதன் உரிமையாளரும் ஓட்டுநரும் அவரேதான். இதன் தொடர்ச்சியாக பொறையாறு மயிலாடுதுறை இடையே 8 கட்டணத்தில் பேருந்து போக்குவரத்தை தொடங்கினார். இதன் வளர்ச்சி நிலையாக கிட்டத்தட்ட 54 வழித்தடங்களில் அவரது சக்தி விலாஸ் பேருந்துகள் இயக்கப்பட்டது. பொறையாரை சேர்ந்த ராவ் பகதூர் ரத்தினசாமி நாடார் கிபி 1865 முதல் 1912 வரை என்பவரது முயற்சியில் மயிலாடுதுறை தரங்கம்பாடி இடையே 1926இல் ரயில் போக்குவரத்து தொடங்கியது. இம்முயற்சியை மேற்கொண்ட இவர் 1912இல் இறந்து போனாலும் இப்பகுதி மக்கள் அவரை மறக்கவில்லை. ரயில் போக்குவரத்தின் தொடக்க நாளன்று அவரது படம் மாலை அணிவிக்கப்பட்டு ரயில் என்ஜினின் முகப்பில் இடம்பெற்றது. அவரது பணியை நினைவு கூறும் வகையில் நினைவு தூண் ஒன்றும் தரங்கம்பாடி பழைய பேருந்து நிலையத்தில் நிறுவப்பட்டது. தரங்கம்பாடிக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையிலான ரயில் பயண நேரம் 1.5 மணி நேரமாக இருந்தது. இவ்விரண்டு ஊர்களுக்கும் இடையில் மயிலாடுதுறை நகரம், மன்னம் பந்தல், செம்பனார் கோவில், ஆக்கூர், திருக்கடையூர், தில்லையாடி, பொறையாறு என 7 ரயில் நிலையங்கள் இருந்தன. தொடக்கத்தில் பயணிகளுக்காக 6 முறையும் சரக்குகளுக்காக 4 முறையும் ரயில்கள் இயங்கின.
தரங்கம்பாடியிலிருந்து உப்பு, அரிசி, கருவாடு, மீன், குடிசை தொழிலில் உற்பத்தியான பொருட்கள் மயிலாடுதுறைக்கு சென்றன. மயிலாடுதுறையில் இருந்து காய்கறிகள், மளிகை பொருட்கள், 2 சக்கர 4 சக்கர வாகனங்களுக்கும் விவசாயத்தில் பயன்படும் நீர் இறைக்கும் எந்திரங்களுக்குமான உதிரி பாகங்கள் ஆகியன தரங்கம்பாடிக்கு வந்தன. படிப்படியாக ரயில் போக்குவரத்து குறைந்து 1986ஆம் ஆண்டில் முற்றிலும் நிறுத்தப்பட்டு விட்டது. இது நிகழும் முன்னர் மயிலாடுதுறையில் இருந்து புறப்படும் ரயில் முற்பகல் 11 மணிக்கு தரங்கம்பாடி வந்து சேர்ந்து மாலை 3:30 மணியளவில் திரும்பிச் செல்லும். பொறையாறு ரயில் நிலையத்தை கடந்து சிறிது தூரம் சென்றவுடன் ரயில் நிலையம் இல்லாத ஒரு பகுதியில் நிற்கும் ரயில் ஓட்டுநர், கார்டு, பயணச்சீட்டு பரிசோதகர் ஆகியோர் இறங்கிச் சென்று ரயில் பாதையை அடுத்துள்ள முதலியார் சிற்றுண்டி சாலையில் தேநீர் பருகிவிட்டு செல்வர். இதன் பொருட்டு 10 நிமிடங்கள் வரை ரயில் நிற்கும். தரங்கம்பாடி பகுதியில் கிடைத்த பழைய ஓலை சுவடிகளை சேகரித்து தொல்லியல் ஆய்வாளர் சி. ராமச்சந்திரன் தரங்கம்பாடி ஓலை ஆவணங்கள் எனும் தலைப்பில் 2005ஆம் ஆண்டில் நூலாக வெளியிட்டுள்ளார். இந்நூலில் 110 ஓலை ஆவணங்கள் இடம்பெற்றுள்ளன. 1845ஆம் ஆண்டுக்கு முன்னர் எழுதப்பட்ட ஓலைகள் டேனிசியர் ஆட்சி காலத்திலும் அதன் பின்னரும் எழுதப்பட்டவை. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தையும் சேர்ந்தவை. இந்த ஓலைகளின் உள்ளடக்கமானது கடன் கொடுத்தல் வாங்குதல், பண்ணை கூலி ஒப்பந்தம், பொருட்களை விற்றல் வாங்குதல் போன்ற தனிப்பட்ட மனிதர்களுக்கிடையேயான பரிவர்த்தனைகள் தொடர்பான ஆவணங்களாகும். அரசியல் வரலாற்று முதன்மை ஏதும் இவற்றில் இல்லை. ஆயினும் கிபி 19ஆம் நூற்றாண்டில் வழக்கிலிருந்த சமுதாய நடைமுறைகள், பத்திரப்பதிவு, மொழிநடை, சொல் வழக்குகள் போன்றவற்றை ஆய்வு செய்ய இவை பயன்படும். எழுதப்படும் செய்தியின் அடிப்படையில் ஓலை ஆவணங்களுக்கு பெயரிடப்பட்டுள்ளன. செங்கல் சூளைக்காரருக்கும் அதை வாங்குவோருக்கும் இடையே நிகழும் ஒப்பந்தம் செங்கல் ஒப்பந்த சீட்டு எனப்பட்டது. இந்நூலில் 2 செங்கல் ஒப்பந்த சீட்டுகள் இடம்பெற்றுள்ளன. தாம் வழங்கும் செங்கல் ஓரத்தில் கருப்பு இல்லாமலும் விரிசல் இல்லாமலும் ஈரம் இல்லாமலும் இருக்குமென்று செங்கல் சூளைக்காரர் உறுதிமொழி அளித்துள்ளார். தம்மையும் தம் குடும்பத்தையும் நிலக்கிழாரிடம் ஒத்தியாக வைத்துக்கொண்டு பெரும் கடனுக்காக எழுதி கொடுக்கும் சீட்டுக்கு ஆள் ஒத்தி கடன் சீட்டு எனப்பட்டது. 1871ஆம் ஆண்டில் சின்ன சாம்பான் மகன் காத்தான் என்பவர் காட்டுசேரி திருமுடி செட்டியாரிடம் 5 ரூபாயும் 90 களம் நெல்லும் பெற்றுக்கொண்டு ஆள் ஒத்தி கடன் சீட்டு எழுதி கொடுத்துள்ளார். சாத்தாங்குடியை சேர்ந்த அப்பாசாமி செட்டியாருக்கு பல்ல பாலன் என்பவர் 1858இல் 6 ரூபாய் பெற்றுக்கொண்டு தானும் தன் மனைவியும் பண்ணையாளாக பணிபுரிவதாக ஒப்புக்கொண்டு பண்ணை ஆள் ஒத்தி சீட்டு எழுதி கொடுத்துள்ளார். சாத்தங்குடி மாணிக்கம் என்பவர் தன் திருமண செலவிற்காக 15 ரூபாயும் 2 கலன் நெல்லும் பெற்றுக்கொண்டு நெல்லின் கிரயத் தொகை 3 ரூபாய் என்று நிர்ணயித்து மொத்தம் 18 ரூபாய்க்கு தன்னையும் தன் மனைவியையும் ஒத்தியாக வைத்து பண்ணை ஆள் ஒத்தி சீட்டை எழுதி கொடுத்துள்ளார். இதில் பிணையாளியாக அவரது தகப்பனாரும் குறிப்பிடப்பட்டுள்ளார். மேய்ச்சலுக்காக கால்நடைகளை பெற்றுக்கொள்வோர் உடன்படிக்கை எழுதி கொடுத்தே அவற்றை பெற்றுள்ளனர். குத்தகையாக நிலத்தை பெறுவோர் குத்தகை சீட்டு எழுதி கொடுத்துள்ளனர். துடரா சீட்டு, அதாவது தொடரா சீட்டு என்ற பெயரில் 1836ஆம் ஆண்டில் எழுதப்பட்ட சீட்டு ஒன்றும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளது. காட்டுசேரி ராமநாதன் செட்டி என்பவர் திருக்காலாசேரி முட்டை முழுங்கி பேத்தியான ஈஸ்வர அம்முனி என்பவளை வைப்பாட்டியாக வைத்திருந்தார். இருவருக்கும் இடையே பிணக்கு ஏற்பட்டு பிரியும் போது அப்பெண் எழுதி கொடுத்த சீட்டு வருமாறு: ஈஸ்வர அம்முனி எழுதி கொடுத்த துடரா சீட்டு என்னவென்றால், நான் தம்மிடத்தில் சில நாள் வைப்பாட்டியாய் இருந்தபடியாலே இப்ப எனக்கும் தமக்கும் ஒத்து கொள்ளாததாலே என் மனராசியாகி சாட்சிகள் முன்னுக்கு நான் தீர்த்துரொக்கம் வாங்கி கொண்டது கும்பினி ரூபாய் 15, சேலை விலைக்கு ரூபாய் 2 ஆக ரூபாய் 17 ரொக்கம் பத்திக்கொண்டு நான் விலகி போறபடியினாலே இனிமேல் தமக்கும் எனக்கும் யாதொரு வியாச்சியமும் இல்லை என்று இந்த துடரா சீட்டில் சாட்சிகள் முன்னுக்கு என் மனராசியாக என் கையொப்பம் வைத்து கொடுத்தேன். தஞ்சை நாயக்கர் ஆட்சியில் நாயக்க மன்னரது உறவினர்களும் நெருக்கமானவர்களும் பாளையக்காரர்களாக நியமிக்கப்பட்டனர். இவர்களும் இவர்களது படை வீரர்களும் குடிகாரர்களாகவும் பெண் பித்தர்களாகவும் இருந்தனர். தரங்கம்பாடி பகுதியில் இவர்கள் மேற்கொண்ட இழி செயல்களை ராமசாமி என்ற மெய்கண்டான் என்பவர்
1995 ஆண்டில் எழுதிய கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். இப்பகுதியில் பெண் குழந்தைகள் முதல் பூப்படைந்தவுடன் தம் வீரர்களை அனுப்பி வலுக்கட்டாயமாக தூக்கி வரும்படி பாளையக்காரர்கள் கட்டளையிடுவர். அவ்வாறு கவர்ந்து வரப்பட்ட சிறுமிகள் அவராலும் அவரை சார்ந்தவர்களாலும் பாலியல் வன்முறைக்கு ஆளாவர். பின்னர் அச்சிறுமிகளை கொன்று விடுவர் அல்லது டச்சு நாட்டு வணிகர்களுக்கு அடிமையாக விற்று விடுவர். இத்தகைய கொடுமையிலிருந்து தம் பெண் குழந்தைகளை விடுவித்துக் கொள்ள இயலாத நிலையில் கௌரவ கொலையை மக்கள் மேற்கொண்டனர். தம் வீட்டில் சிறுமி ஒருத்தி பூ பெய்தியவுடன் தம் வீட்டிற்குள் குழி ஒன்றை தோண்டுவர். அக்குழிக்குள் எண்ணெய் விளக்கு ஒன்றை வைத்து அதை ஏற்றி வைக்கும்படி அச்சிறுமியிடம் கூறுவர். அச்சிறுமி குழிக்குள் இறங்கி அவ்விளக்கை ஏற்றும்போது குழிக்குள் மண்ணை தள்ளி உயிருடன் புதைத்து விடுவர். பிறகு சேலை ஒன்றில் பூக்களை கொட்டி பொட்டலமாக கட்டுவர். அச்சிறுமியை புதைத்த இடத்திற்கு மேல் அப்பொட்டலத்தை கயிற்றில் கட்டி தொங்க விடுவர். இதனை அடுத்து எண்ணெய் விளக்குகளை ஏற்றி கற்பூரம் கொளுத்துவர். தாம்பலம் ஒன்றில் பழங்கள், மலர்கள், தேங்காய், சந்தனம், குங்குமம், சாம்பிராணி ஆகியனவற்றை வைப்பர். அச்சிறுமியை உயிருடன் புதைத்த இடத்தில் அந்த தாம்பாளத்தை வைத்து தெய்வமாக அச்சிறுமியை வழிபடுவர். இதன் பின் நாள்தோறும் மாலை நேரத்தில் அந்த இடத்தில் விளக்கேற்றுவர். அச்சிறுமி இறந்த நாளை வாரத்துடன் பக்தி உணர்வு மேலோங்க வழிபடுவர். அச்சிறுமியை குறித்து பாளையக்காரரின் படை வீரர்கள் விசாரித்தால் அம்மை நோயால் அச்சிறுமி இறந்து போனதாக கூறிவிடுவர். இவ்வாறு பெற்றோரால் கொலை செய்யப்பட்ட சிறுமிகளை பூவாடைக்காரி என பெயரிட்டு வணங்கி வந்தனர். 1620 டேனியர்களின் கட்டுப்பாட்டில் இப்பகுதி வந்தபின் பூவாடைக்காரி உருவாவது நின்று போனது. தரங்கம்பாடி வரலாற்றில் சீர்திருத்த கிறித்தவத்திற்கு முக்கிய இடம் உண்டு. இங்கே அறிமுகமான சீர்திருத்த கிறித்தவம் பின்னர் தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கு பரவியது. இதனால் கிறித்தவத்தின் நுழைவாயில் என தரங்கம்பாடியை அழைப்பர். டனேசியர்களின் வருகைக்கு முன்னரே போர்ச்சுகீசிய வணிகர்களால் கத்தோலிக்கமும் டச்சு வணிகர்களால் சீர்திருத்த கிறித்தவமும் தரங்கம்பாடியில் அறிமுகமாயிருந்தன. இந்தியாவில் சீர்திருத்த கிறித்தவத்தின் முதல் மறைத்தலமாக தரங்கம்பாடி மறைத்தலம் எனும் தரங்கம்பாடி மிஷன் உருப்பெற்றது. இங்கிருந்தே தமிழ்நாட்டின் உள்நாட்டு பகுதிகளில் சீர்திருத்த கிறித்தவம் பரவியது. தரங்கம்பாடியில் கிறித்தவத்தை பரப்ப ஹென்ரிச் ப்ளூச்சத், பார்த்தலாமோ சீகன்பால்க் ஆகிய இருவரையும் டென்மார்க் மன்னன் அனுப்பி வைத்தான். இவ்விருவரும் பிறப்பால் ஜெர்மானியர்கள். ஜெர்மானியில் ஹாலே எனும் நகரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் பயின்றவர்கள். கிபி 1705 நவம்பர் 11ஆம் நாள் இருவரையும் குருக்களாக திருநிலைப்படுத்தி தரங்கம்பாடிக்கு 1705 நவம்பர் 30ஆம் நாள் அனுப்பி வைத்தனர். 1706 ஜூலை 9ஆம் நாளன்று அவர்கள் இருவரும் வந்த கப்பல் தரங்கம்பாடியை வந்தடைந்தது. கரையிலிருந்து சற்று தள்ளி நிறுத்தப்பட்ட கப்பலில் இருந்து மறை பணியாளர்கள் இருவரும் படகு ஒன்றில் ஏறினர். விரைவாக துடுப்பு போடும்படி டேனிஷ் வணிக நிறுவன அதிகாரிகள் படகோட்டிகளை சவுக்கால் அடித்தனர். இது குறித்து இருவரும் வினவிய போது, துடுப்பு போடுபவர்கள் உள்ளூர் வாசிகள்தானே என்ற அலட்சியமான பதில் கப்பலின் கேப்டனிடமிருந்து வந்தது. தரங்கம்பாடி பகுதியில் பூர்வீக குடிகள் கிறித்தவர்களாக இல்லாத நிலையில் அங்கு கிறித்தவர்களாக ஐரோப்பியர்களே இருந்தனர். இவர்களை கண்டபோது இருவருக்கும் அதிர்ச்சி ஏற்பட்டது. பிறவியினால் மட்டுமே இவர்கள் கிறித்தவர்களாய் இருந்தனர். கிறிஸ்தவத்திற்கு என்றே உள்ள கோட்பாடுகளை பின்பற்றாதவர்களாகவே இருந்தனர். புற சமயத்தினரை மதமாற்றம் செய்வதில் முக்கிய தடைக்கல் என ஐரோப்பியர்களையே சீகன் பால்க் குறிப்பிட்டார். கிறித்தவராக மதம் மாறிய தமிழர் ஒருவர் ஐரோப்பியர்கள் குறித்து கூறியதை மலபார் கடித போக்குவரத்து எண் 34 பின்வருமாறு பதிவு செய்துள்ளது. அவர்கள் 10 கட்டளைகளின்படி வாழ்வதில்லை. மிகுதியாக குடித்து அறிவை இழப்பவர்கள், பொய் கூறுபவர்கள், முட்டாளை போல் உளறுபவர்கள், ஒருவரை ஒருவர் வெறுத்து சண்டையிடுபவர்கள், பரத்தமையும் சூதாட்டமும் மேற்கொள்பவர்கள், பசுவை கொன்று அதன் இறைச்சியை உண்பவர்கள், வெள்ளைக்காரர்கள் மிகவும் மோசமானவர்கள், பயணிகளிடம் சிறிதும் இரக்கம் காட்ட மாட்டார்கள், செல்வம் உடையவர்களாக இருந்தாலும் அற செயல்களுக்கோ நற்பணிகளுக்கோ செலவிட மாட்டார்கள், ஏழை சக மனிதர்களை குறித்து ஒருபோதும் கவலைப்பட மாட்டார்கள். தமது கடிதம் ஒன்றில் ஐரோப்பிய கிறித்தவர்கள் புற சமயத்தினரை கருப்பு நாய் போல் நடத்துகின்றனர்.
தம் செயல்பாடுகளால் அவர்களை புண்படுத்துகிறார்கள் என்றும், ஐரோப்பியர்களே ரட்சிக்கப்படும் போது தாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று இப்பகுதி மக்கள் நம்புவதாகவும் சீகன்வால்ட் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பியரை அறிந்திராத ஒருவரை கிறித்தவராக மதமாற்றம் செய்வதே நல்லது என அதே கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பியர் குறித்து இத்தகைய எதிர்மறையான கருத்துகள் நிலவிய சூழலில்தான் ஐரோப்பியர்களான சீகன்வால்ட்டும் ஹென்றி ப்ளூட்சத்தும் கிறித்தவ சமய பரப்பலை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. இதனால் அவர்களது தொடக்க கால முயற்சிகள் தரங்கம்பாடியில் வாழ்ந்த அடிமைகளை மையமாக கொண்டே அமைந்தன. தொடக்கத்தில் பறையர் சமூகத்தினரே தரங்கம்பாடி மறைத்தளத்தில் கிறித்தவராயினர். கிறித்தவராக திருமுழுக்கு பெற விரும்பியோர் தம் சாதியின் எதிர்ப்பை முதலில் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. கிறித்தவராக மதம் மாறியவர்கள் எச்சாதியினராய் இருந்தாலும் அவர்கள் பறையர் சாதியினராகவே கருதப்படலாயினர். அவர்களுக்கு நெருப்பு கொடுக்கவும் பொது கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுக்கவும் தடை விதிக்கப்பட்டது. அவருக்கு யாரும் பெண் கொடுக்க மாட்டார்கள். கிறித்தவராக மாறிய கணவன் மனைவியரும் பெண்களும் சமூக விலக்கிற்கு ஆளானார்கள். கிறித்தவராக மாறியோர் தாம் பிறந்த வீட்டிலிருந்து விரட்டப்பட்டதுடன் இறந்து போனவர்களாகவே கருதப்பட்டனர். இந்த காரணங்களால் கிறித்தவ சபையை நிறுவ முடியவில்லை. இத்தகைய சமூக சூழலில் அப்பகுதியில் நிலவிய அடிமை முறை அவர்களுக்கு கை கொடுத்தது. கிபி 1715 கத்தோலிக்க சமயம் சார்ந்திருந்த அடிமைகள் சிலரை விலைக்கு வாங்கி கிறித்தவ சபை ஒன்றை நிறுவினர். பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி கிறித்தவர்களாக்கப்பட்ட இவர்களை போன்றோர் பண கிறித்தவர் என அழைக்கப்பட்டனர். தரங்கம்பாடியில் வாழ்ந்து வந்த ஐரோப்பியர்கள் அடிமை வணிகர்களிடமிருந்து அடிமைகளை விலைக்கு வாங்கி வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்தி வந்தனர். இந்த அடிமைகளில் இஸ்லாமியர்களும் இருந்தனர். இவர்கள் அனைவரும் அவர்களது கிறித்தவ எசமானர்களால் வலுக்கட்டாயமாக கிறித்தவர்களாக்கப்பட்டவர்கள். அடிமைகளை விலைக்கு வாங்குவதற்காக மறை தளத்திற்கு முன்பணம் வழங்கப்பட்டது. இப்பணம் அடிமைகளின் விடுதலைக்காக வழங்கப்படவில்லை. பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகும் பெற்றோர்கள் தம் குழந்தைகளை அடிமைகளாக விற்றனர். இவ்வாறு விற்கப்படும் குழந்தைகளை விலைக்கு வாங்கி கிறித்தவராக்கும் செயலை கிறித்தவ விழுமியங்களுக்கு புறம்பான நடவடிக்கையாக சீகன்வால்ட் கருதவில்லை. 23 டிசம்பர் 1710 அவர் எழுதிய கடிதம் ஒன்றில் இங்குள்ள நடைமுறைப்படி பெற்றோர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக தம் குழந்தைகளை அடிமைகளாக விற்கிறார்கள். அந்த குழந்தைகளை சிறிதளவு பணம் கொடுத்து வாங்கி தேவாலயத்திற்கு உரியதாக்குவதில் தவறில்லை. நம் பள்ளியில் இவ்வாறு விலைக்கு வாங்கப்பட்ட 2 குழந்தைகள் உள்ளனர். அவர்கள் நன்றாக உள்ளனர். இவர்கள் வாயிலாக இவர்களது பெற்றோர்களின் நம்பிக்கையை பெற முடிந்தது என குறிப்பிட்டுள்ளார். கிபி 1785 எழுதப்பட்ட மராத்தி மோடி ஆவணம் ஒன்றும் சிறுமியை விலைக்கு வாங்கி திருமுழுக்கு செய்ததை குறிப்பிடுகிறது. திருமுல்லை வாசல் மாரியம்மன் கோவில் தெருவில் வசித்து வந்த செவதாயி என்பவள் தன் சகோதரியின் மகளை தரங்கம்பாடி வெள்ளைக்காரன் உஸ்மானுக்கு 6 சக்கரம் 1 வராகனுக்கு விற்றுள்ளார். விலைக்கு வாங்கப்பட்ட அப்பெண்ணுக்கு திருமுழுக்கு செய்யப்பட்டது. கிறித்தவராக மாற்றப்பட்ட பின்னரும் அடிமைகள் அடிமைகளாகவே இருந்தனர். தம் உரிமையாளர்களுக்கு மிகவும் உண்மையுடன் இவர்கள் பணிபுரிந்தார்கள். சீர்திருத்த கிறித்தவ சபையின் தேவாலயங்களின் பொறுப்பாளராகவும் வழிபாட்டை நடத்துபவராகவும் விளங்கும் மறைப்பணியாளரை குரு அல்லது ஐயர் என தமிழில் குறிப்பிடுவர். கல்வி நிறுவனம், மருத்துவ நிலையம், இராணுவ பாசறை, சிறைச்சாலை போன்ற அமைப்புகளில் வாழும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் குழுமத்தினர் மட்டும் பயன்படுத்தும் தேவாலயத்தில் பணிபுரிபவர் சாப்ளின் என்றழைக்கப்படுவார். தரங்கம்பாடி மறைத்தளத்தில் தொடக்கத்தில் ஐரோப்பியர்களே குருக்களாய் இருந்தனர். பின்னர் தமிழர்களை குருக்களாக்கலாம் என்று முடிவுக்கு வந்தனர். உபதேசியார்களாக பணிபுரிந்து வந்தோரை தேர்ந்தெடுத்து தொடக்கத்தில் குருக்களாக்கினர். இவ்வகையில் தரங்கம்பாடியின் புதிய ஜெருசலம் தேவாலயத்தில் உபதேசியராக பணிபுரிந்த ஆரோன் என்பவர் 28 டிசம்பர் 1733 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இந்தியாவின் முதல் சுதேச குரு இவர்தான். தரங்கம்பாடி மறைத்தளத்தின் தொடக்ககால வரலாற்றில் குரு நியமனத்தில் சாதி முக்கிய பங்கு வகித்துள்ளது. பறையர் சமூகத்தை சேர்ந்த ராஜநாயக்கன் என்பவர் தஞ்சை மராத்திய மன்னரின் படையில் சேர்வைக்காரன் என்ற பதவி வகித்து வந்தார். 3 தலைமுறையாக கத்தோலிக்கராக வாழ்ந்த குடும்பத்தில் பிறந்த இவர் லூத்தரன் சபை கிறித்தவராக மாறியவர். 1729 உபதேசியராக நியமிக்கப்பட்டார்.
1740 குருவாக பதவி உயர்வு இவருக்கு வழங்க வேண்டிய சூழலில் சாதியின் அடிப்படையில் அது மறுக்கப்பட்டு தியாகு என்பவருக்கு வழங்கப்பட்டது. ராஜநாயக்கனின் திறமையை புறக்கணிக்க இயலாத நிலையில் மூத்த உபதேசியார் என்ற பட்டத்தை வழங்கி சமாளித்தனர். குருவாக உயர்த்தப்படவில்லை. டென்மார்க் நாட்டின் உள்நாட்டு சிக்கல்களாலும் அண்டை நாடுகளுடன் ஏற்பட்ட பகையினாலும் கிபி 1642 முதல் 1669 முடிய 27 ஆண்டுகளில் டென்மார்க்கில் இருந்து கப்பல் எதுவும் தரங்கம்பாடிக்கு வரவில்லை. இதனால் தரங்கம்பாடி வாழ் டேனிசியருக்கும் அவர்களது தாய் நாட்டிற்கும் இடையே தகவல் தொடர்பு நின்று போனது. தனிப்பட்ட முறையில் வாணிபம் செய்தும் கடற்கொள்ளை நடத்தியும் தரங்கம்பாடி டேனிசியர்கள் காலத்தை ஓட்டினர். டென்மார்க்கில் உள்ள தம் குடும்பத்துடன் தகவல் தொடர்பு இல்லாத நிலையில் நீல்ஸ் ஆண்டர்சன் உபெண்டர் என்ற குருவும் கிறிஸ்தியன் பீட்டர்சன் ஸ்ரீராம் என்ற குருவும் உளவியல் நிலையில் பாதிப்புக்கு உள்ளாயினர். தரங்கம்பாடியின் வெப்பமும் தனிமை உணர்வும் சலிப்புணர்வும் நண்பர்கள் உறவினர்களிடம் தொடர்பற்று போன நிலையும் அவர்களை நிலைகுலைய செய்தன. தம் மன அழுத்தத்தை குறைக்கும் வழிமுறையாக இருவரும் குடிகாரர்களாக மாறினர். உள்ளூர் சாராயத்தை இரவு பகல் பாராது குடிக்கத் தொடங்கினர். பட்ட பகலில் சிறு அளவிலான துணி அணிந்தும் அணியாமல் முழு நிர்வாணமாகவும் தெருக்களில் ஓடினர். பழவேற்காட்டில் இருந்த டச்சு படைத்தலைவன் இதை விசாரித்து உண்மை என அறிந்து கிறிஸ்தியன் பீட்டர்சன் ஸ்ரீராமுக்கு மரண தண்டனை விதித்தான். அதன்படி அவன் காலில் இரும்பு குண்டுகளை கட்டி கோணிப்பையில் உயிருடன் போட்டு கடற்கரையில் இருந்து ஒரு லீக் ஏறத்தாழ 3 மைல் தொலைவில் அக்கோணிப்பையை கடலில் வீசினர். நீல் ஆண்டர்சனை கைது செய்து சிறையில் அடைத்து விசாரணை செய்து மரண தண்டனை விதித்தனர். ஆனால் அவன் மீது குற்றம் சாட்டியவர்களும் கூட அவன் மீது இரக்கம் காட்டும்படி வேண்டினர். அதனால் மரண தண்டனையானது ஆயுள் தண்டனையாக்கப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டான். தரங்கம்பாடியில் இருந்த அவன் மனைவிக்கு விதவைக்குரிய ஓய்வூதியம் வழங்கப்பட்டது. தரங்கம்பாடி மிஷன் உருவாகும் முன்பு இவை நிகழ்ந்துள்ளன. தரங்கம்பாடிக்கு சீகன் ஃபால்க் வரும் முன்பே அங்கும் அருகிலுள்ள பொறையாறிலும் கிறித்தவ தேவாலயங்கள் இருந்தன. ஜெர்மானியர்களும் டேனியர்களும் போர்ச்சுகீசியர்களும் இதில் பெரும்பான்மையினராக சென்று வழிபட்டனர். எனவே ஜெர்மன், டேனிஷ், போர்ச்சுகீஸ் மொழிகளில் வழிபாடு நிகழ்ந்தது. புதிய தமிழ் கிறித்தவர்கள் உருவான பின்னர் அவர்களுக்கென்று புதிய தேவாலயம் கட்ட சீகன் ஃபால்க் விரும்பினார். இதன்படி ராஜவீதியில் சியோன் ஆலயத்திற்கு எதிரில் புதிய ஆலயம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. 9 பிப்ரவரி 1717 ஆலயம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது. ஓடுவே இந்த கூரையுடன் புதிய ஜெருசலம் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. டென்மார்க் மன்னன் 4ஆம் ஃபிரெடரிக் பெயரின் முதல் எழுத்து கூரையின் உச்சியில் நடப்பட்ட சிலுவையின் கீழே பொறிக்கப்பட்டது. 1718 அக்டோபர் 17ஆம் நாள் திருநிலைப்படுத்தப்பட்டது. சிலுவை வடிவில் கட்டப்பட்ட இந்த தேவாலயம் 28x28 மீட்டர் நீளத்தையும் 9.5 மீட்டர் அகலத்தையும் கொண்டது. வரலாற்று சின்னமான இதன் பழமையை லூத்திரன் சபையினர் பாதுகாத்து வருகின்றனர். தரங்கம்பாடியில் போர்ச்சுகீசியரால் கட்டப்பட்ட பழமையான கோவா ஆலயத்தை கத்தோலிக்கர்கள் இடித்ததை போன்ற வரலாற்று சின்ன அழிப்பை செய்யவில்லை. இவ்வாறு தரங்கம்பாடியில் உருவாகி செயல்பட்டு வந்த தரங்கம்பாடி மறைத்தளத்தினர் தம் சமயப்பணியின் ஓர் அங்கமாக சில அறிவுசார் பணிகளையும் மேற்கொண்டனர். கல்வி, நூலாக்கம், அச்சாக்கம், மருத்துவம் என பலதரப்பட்டவை. தரங்கம்பாடி மறைத்தளம் கிறித்தவ சமயப்பரப்பில் ஒரு பகுதியாக சில பொது பணிகளை மேற்கொண்டது. இப்பணிகள் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு உதவிகரமாக அமைந்ததுடன் தமிழரின் மருத்துவ அறிவை ஐரோப்பியர்கள் அறியும்படி செய்தது. சீகன் ஃபால்குவும் அவரது சக பணியாளர்களும் இம்முயற்சியை மேற்கொண்டனர். பள்ளிக்கூடம் நிறுவுதல், அச்சகமும் காகித ஆலையும் நிறுவுதல், நூல்கள் எழுதுதல், தமிழ் மருத்துவத்தை ஜெர்மானியர் அறிய செய்தல் ஆகியவை அதில் முக்கிய பணிகளாக இருந்தது. தரங்கம்பாடி மறைத்தளம் நிறுவப்படும் முன்பிருந்தே தரங்கம்பாடி பகுதியில் திண்ணை பள்ளிக்கூடங்கள் செய்யப்பட்டது. இந்த பள்ளிக்கூடங்களில் அடிப்படை எழுத்தறிவும் கணித அறிவும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டன. மடங்களிலும் கோயில்களிலும் தமிழ் இலக்கிய இலக்கண நூல்களையும் நிகண்டுகளையும் சமய நூல்களையும் கற்பித்தனர். என்றாலும் அனைத்து தரப்பினரும், குறிப்பாக அடித்தள மக்கள் பிரிவினர் கல்வி கற்கும் வாய்ப்பை பெறவில்லை. கல்வி ஜனநாயகப்படுத்தப்படவில்லை. ஜெர்மன் லூத்தரன் மிஷன்
பெரும்பாலும் அடித்தள மக்கள் பிரிவினரையே கிறித்தவர்களாக்கியது. 28 டிசம்பர் 1707 கிறித்தவர்களாக மதம் மாறியவர்களின் பிள்ளைகளுக்காக தமிழ் பள்ளிக்கூடம் ஒன்றை தொடங்கினர். ஒரே சாதியினர், உறவினர், நண்பர் என்றிருந்தாலும் கூட கிறித்தவராக மதம் மாறியவர் மீது கிறித்தவர் ஆகாதோர் பகைமையும் வெறுப்பும் பாராட்டினர். இதை தவிர்க்கும் முகமாக கிறித்தவர் அல்லாதவருக்கு என பள்ளி ஒன்றை குருண்ட்லர் என்ற மறை பணியாளர் 1715 ஆண்டில் தரங்கம்பாடியில் நிறுவினார். இப்பள்ளியில் பயின்றோருக்கு ஐரோப்பிய கிழக்கிந்திய கம்பெனிகளிலும் பிற வணிகரிடத்தும் வேலைவாய்ப்பு கிட்டும் என்பதுடன் கிறித்தவ மாணவர்களுக்கு இடையில் காழ்ப்புணர்ச்சி மறையும் என்றும் குருண்ட்லர் நம்பினார். இப்பள்ளி குறித்த அறிவிப்புகளை தரங்கம்பாடியின் பொது இடங்களிலும் இடம்பெற செய்தார். இப்பள்ளி தொடங்கி 4 மாதங்களில் கிறித்தவர் அல்லாத 70 மாணவர்கள் சேர்ந்தனர். பல்வேறு சாதிகளை சேர்ந்த, பல்வேறு சமூக பொருளாதார பின்புலத்தை சேர்ந்த இந்த மாணவர்களும் கிறித்தவ மாணவர்களும் ஒன்றாக தங்கி ஒன்றாக கல்வி பயின்றது என்பது தமிழக வரலாற்றில் புதிய தொடக்கமாக அமைந்தது. இப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் தமது வீடுகளில் கிறித்தவ பிரார்த்தனைகளை கூற ஆரம்பித்த போது அவர்களது பெற்றோர்கள் அவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டனர். 1718 இப்பள்ளி தரங்கம்பாடியிலிருந்து பொறையாறுக்கு இடம்பெயர்ந்து சில காலம் செயல்பட்டது. இந்தியாவிலே முதல் முறையாக அச்சாக்கம் கோவாவிலும் கேரளத்தில் உள்ள அம்பலக்காட்டிலும் நிகழ்ந்தது. தம்பிரான் வணக்கம் என்ற தமிழ் நூல் 1578 அம்பலக்காட்டில் அச்சானது. இந்தியாவின் முதல் அச்சு நூல் எனும் பெருமையை இந்நூல் பெற்றது. இதன் தொடர்ச்சியாக 1579 கிறிஸ்தியானி வணக்கம் என்ற நூலும் 1586 அடியார் வரலாறு என்ற நூலும் அச்சாயின. இவற்றை கத்தோலிக்க மறை பணியாளரான ஆண்ட்ரிக் அடிகளார் வெளியிட்டார். இதன் பின்னர் தமிழ் அச்சாக்கம் குறித்த செய்திகள் நமக்கு கிட்டவில்லை. நீண்ட இடைவெளிக்கு பின் 1712 தான் தமிழ் அச்சாக்கம் முயற்சிகள் சீகன் பால்குவால் தரங்கம்பாடியில் தொடங்கப்பட்டன. பன்மொழி அச்சகம் என்று கூறத்தக்க அளவில் தமிழ் அச்சுகள் மட்டுமின்றி போர்த்துகீஸ், ஜெர்மன், ஆங்கிலம் ஆகிய ஐரோப்பிய மொழிகளின் அச்சுகள் இங்கிருந்தன. 1712 தரங்கம்பாடியில் இருக்கும் குருமார்கள் தமிழ் சாதியார் எல்லோருக்கும் எழுதின நிருபம் என்ற தலைப்பில் சீகன் ஃபால்க் எழுதிய கடிதம் இந்த அச்சகத்தின் முதல் வெளியீடாக அமைந்தது. சமயம் சார்ந்த நூல்கள் மட்டுமின்றி பாட நூல்களும் இங்கு அச்சாயின. தரங்கம்பாடி அச்சகம் அதிக அளவில் நூல்களை அச்சிடத் தொடங்கியதால் காகிதத்தின் தேவை அதிகரித்தது. இதை நிறைவு செய்யும் வகையில் பொறையாறில் உள்ள ஜெருசலம் தோட்டத்தில் 13 ஜனவரி 1716 காகித ஆலை நிறுவ அடிக்கல் நாட்டப்பட்டது. 20 டிசம்பர் 1716 ஆலையில் உற்பத்தி தொடங்கியது. பொருள் வளம் படைத்தோர் இந்த காகித ஆலையில் முதலீடு செய்தனர். காகிதம் தயாரிப்பதற்கான மூலப்பொருள் முறையாக கிட்டாமையாலும் போதிய அளவு நல்ல தண்ணீர் கிடைக்காததாலும் காகித ஆலையின் செயல்பாடு தடைபட்டது. கிபி 1722 நவம்பரில் காகித ஆலையின் எந்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டன. அதன் மூலம் கிடைத்த பணம் முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கப்பட்டது. காகித ஆலை இருந்த இடத்தில் பள்ளிக்கூடம் ஒன்று செயல்படத் தொடங்கியது. சீகன் ஃபால்க் தன் சமய பணியின் ஓர் அங்கமாக சிறு நூல்களையும் அறிவிக்கைகளையும் எழுதியுள்ளார். இவற்றுள் அவரது முக்கியமான எழுத்துப்பணியாக விவிலிய மொழிபெயர்ப்பு அமைகிறது. இயேசுவின் நேரடி சீடர்களான மார்க், மத்தேயு, லூகா, யோவான் ஆகிய 4வரும் எழுதிய நற்செய்தி ஏடுகள் 4ம் அப்போஸ்தலர் நடபடிகள் எனும் நூலும் இந்த மொழிபெயர்ப்பில் இடம்பெற்றிருந்தன. 5 நூல்களின் தொகுப்பாக அமைந்தமையால் 5 வேத புத்தகம் என்ற தமது மொழிபெயர்ப்புக்கு தலைப்பிட்டிருந்தார். பெரும்பாலும் தஞ்சை மாவட்டத்தின் பேச்சு மொழியிலே அது இருந்தது. ஜெர்மானிய மொழியில் தென்னிந்திய தெய்வங்கள் குறித்து ஜெனியாலஜி ஆஃப் த சவுத் இந்தியன் டெய்டிஸ் என்ற நூலை அவர் எழுதியுள்ளார். இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து டேனியல் ஜெயராஜ் என்பவர் 2005 வெளியிட்டுள்ளார். இந்நூலில் சைவ வைணவ தெய்வங்களை குறித்த புராண செய்திகளை எழுதியுள்ளார். அத்துடன் ஐயனார், எல்லம்மன், மாரியம்மன், அங்காளம்மன், பத்ரகாளி, சாமுண்டி ஆகிய தெய்வங்களை குறித்தும் குறிப்பிட்டுள்ளார். பேய்களில் 77 வகை இருந்ததை அவரது நூல் குறிப்பிடுகிறது.
கலகப் பேய், காவல் பேய் தொடங்கி பரிகாசப் பேய், நிர்மூலப் பேய் என அவர் குறிப்பிடும் பேய்கள் குறித்த சொற்கள் தற்போது வழக்கில் உள்ளனவா என ஆராய வேண்டும். இதுபோல் பார்வதியை குறிக்கும் 57 பெயர்களையும் தொகுத்தளித்து உள்ளார். வெண்ணாறும் அதன் கிளை ஆறுகளும் பயணிக்கும் பாதைகளில் உள்ள பல ஊர்களின் தொடக்ககால சுருக்க வரலாறுகள் இவை. கல்லணையிலிருந்து பிரியும் காவிரியிலிருந்து அடுத்த பயணத்திற்கு செல்லலாம். கல்லணையிலிருந்து புறப்படும் காவிரி ஐயாறு எனும் ஓரிடத்தை அடைகிறது. காவிரியிலிருந்து கிளை ஆறுகளாக குடமுருட்டி, வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு எனும் 5 ஆறுகளாக பிரிந்து செல்வதால் திருவையாறு என அழைக்கிறார்கள். அடுத்து திருவையாறுக்கு பயணமாகலாம். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார் மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை, மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒளிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். தமிழாற்றுப்படை மற்றும் மாயாஜாலம் நூல்களை ஸ்பாட்டிஃபை ஆப்பிலும் கேட்கலாம். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.